ஹலோ ஹால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெஜ் தனி குருமா தான் பார்க்க போகிறோம். இது எத்தனை பேருக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக போட்டாவே போதும். ஸோ இதை செய்கிறதுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நல்லா ஒரு 10 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தாராளமாகவே இருக்கும். ஸோ ஒரு ஜாரில் 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு, இது கூடவே தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சதும் ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிப்புக்காக சோம்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ அரைச்சி இல்லையா அந்த பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே இது கூடவே க்ரீன் பீஸும் பொட்டேட்டோவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுமே 5லேருந்து 6 விசில் போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிரும். இது நிறைய பேருக்கு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனால நல்லா கெட்டி வரும். ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.